ராகவ் எல்லாரும் போன பிறகு நிலா கிட்ட பேசணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நிலா மட்டும் ஆஃபீஸில் இப்போ தனியாக இருக்காங்க. ராகவ் கரெக்டாக டைம் பார்த்து நிலா கிட்ட போய், நிலா கொஞ்சம் பேசணும் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா வேறு வழி இல்லாமல் உட்காராங்க. சொல்லுங்கள் ராகவ், என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நிலா, உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் கூட லைஃப் ஃபுல்லாக வாழணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப டேலண்டான பொண்ணு. உங்களை மாதிரி பொண்ணு என் லைஃப்பில் வந்தால் என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ஆர்கிடெக்ட், நானும் ஆர்கிடெக்ட், நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து அந்த கம்பெனி நடத்தலாம். உங்களுக்கு நல்ல லக்ஸுரி லைஃப் நான் கொடுக்குறேன், ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நிலா ராகவ் கிட்ட கேட்குறாங்க. ராகவ், எத்தனை தடவை சொல்கிறது, என்கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்க, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, நான் கல்யாணம் ஆன பொண்ணு, சோல்னு என்னோட ஹஸ்பண்ட், இதை சொல்லியும் நீங்கள் திருப்பி திருப்பி இதே என்கிட்ட பேசுகிறீங்க, தயவு செஞ்சு என்கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு கோவமாக ராகவ் கிட்ட பேசுகிறாங்க. நிலா, சோழன் உன் தகுதிக்கு ஏற்ற ஆளே கிடையாது, அவன் ஒரு டாக்ஸி டிரைவர், அவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட வாழ்றேன்னு சொல்ற, நீ ஒரு நல்ல ஆர்கிடெக்ட், அதுக்கேற்ற மாப்பிள்ளையா தானே பார்க்கணும், நீ என்ன டாக்ஸி டிரைவர் கூட வாழ்றேன்னு சொல்ற அப்படின்னு ராகவ் நிலா கிட்ட சொல்றாரு. ராகவ், எங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு அப்படின்னு நிலா சொல்றாங்க. ராகவ் சிரிச்சுக்கிட்டே, நிலா உனக்கு நடந்தது ஃபேக் மேரேஜ் தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் ஆகுற அப்படின்னு ராகவ் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. நிலா அப்படியே அதிர்ந்து போய் அப்படியே பார்க்குறாங்க. உனக்கு நடந்தது ஃபேக் மேரேஜ் தானே, ஒரு ட்ராமா கல்யாணம் தானே, வீட்டை விட்டு ஓடி வர்றப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இப்போ ஃபேமிலியோட பேரை காப்பாற்றணுங்கிறதுக்காக 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடிக்கிறீங்க, அவ்வளோதானே நிலா, எனக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படின்னா நீங்கள் டிவோர்ஸ் வாங்க போகிறீங்க, ஹியரிங்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க, டிவோர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. நிலாவுக்கு ஒன்றுமே புரியலை. எப்படி ராகவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்னு குழப்பத்தோடய ராகவை பார்க்குறாங்க. நிலா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நீங்களே உங்களுக்கு கல்யாணம் நடந்ததை கல்யாணமாக நினைக்கல, அப்புறம் எப்படி நான் நினைப்பேன், ப்ளீஸ் என்னை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன், அந்த சோழனை விடையும் உங்களை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு ராகவ் மேலும் மேலும் நிலாவை வற்புறுத்திட்டே இருக்காரு. நிலா கோவத்தில், என்னால் உங்களை ஏற்றுக்க முடியாத ராகவ் அப்படின்னு கோவத்தில் பேக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க.